காரிமங்கலம் காவல் நிலையம் முற்றுகை. பரபரப்பு. ஜனவரி 8. காரிமங்கலம் அருகே சிறுமிக்கு கள் வழங்கியது தொடர்பாகவும் சட்டவிரோதமாக கள்ளை இறக்கியவர்களை போலீசார் கைது செய்த நிலையில் அவர்களை விடுவிக்கக் கோரி கள் இயக்க நிர்வாகிகள் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த அடிலம் ஊராட்சி சப்பாணிப்பட்டி பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கள் இறக்கும் தொழிலாளர்கள் பனைமரங்களுக்கு காப்பு கட்டி பொங்கல் வைத்து விழா கொண்டாடினர். இந்த விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு கள் வழங்கியதுடன் கள் ஒரு உணவுப் பொருள் என கூறி சிறுமி ஒருவருக்கும் கள் வழங்கியுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் அனுமதியின்றி கள்ளை இறக்கி சிறுமியுட்பட பலருக்கும் வழங்கியது தொடர்பாக வருவாய்த்துறையினர் புகார் அளித்தனர். அதன் பேரில் காரிமங்கலம் போலீசார் சுரேஷ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் புகாருக்குள்ளான சுரேஷ் மற்றும் அதே பகுதியில் சட்டவிரோதமாக கள் இறக்கி வந்த சாமிநாதன் 48, குமரேசன் 38, சரவணன் 55, மாதையன் 52 ஆகியோரை கைது செய்து சுமார் 20 லிட்டர் கள்ளை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து தகவல் அறிந்த கள் இறக்கும் தொழிலாளர் நல சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் காரிமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டனர். இதைத் தொடர்ந்து பாலக்கோடு டிஎஸ்பி ராஜா சுந்தர், தாசில்தார் மனோகரன் மற்றும் போலீசார் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கைது செய்யப்பட்ட 5 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் சட்டவிரோதமாக கள் இறக்கி கைது செய்யப்பட்ட 4 பேரை காவல் நிலைய சொந்த ஜாமீனும் சிறுமிக்கு கள் கொடுத்த சுரேஷ் நீதிமன்ற காவலுக்கும் அனுப்பப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து முற்றுகையிட்டவர்கள் கலைந்து சென்றனர். இந்த முற்றுகை போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வணக்கம், என் பெயர் சத்யா மாரியப்பன். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் திப்பம்பட்டி கிராமத்திலேருந்து பேசுகிறேன். நாங்கள் பணியேறி குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் கல் இறக்கி குடிக்கிறோம். வீட்டில் இருந்து பெரியவங்க சிறியவங்க எல்லாருமே குடிக்கிறோம். உடம்புக்கு நல்லது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் தாய்ப்பாலுக்கு நிகரான லோரிக் ஆசிட் இருக்குது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த காவல்துறை தொடர்ந்து இதை குற்றப்பொருளாக அறிவித்து பணியேறிங்களை கூட்டின்னு ரொம்பவும் தொந்தரவு பண்ணுறாங்க. இன்னொன்று, குழந்தையிலேருந்து பெரியவங்கள்னு குடிக்கிறது ஆதாரபூர்வமாக எல்லா சத்துக்கள் என்னென்ன இருக்குன்றது எல்லாம் இருக்குது. இன்னொன்று, நாங்கள் பணியேறி குடும்பங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விழாவை முன்னெடுத்தோம். அந்த விழாவில் எல்லாரும் 200க்கும் மேற்பட்ட பணியேறிகள் அவங்க குடும்பத்தோடு கலந்துக்கினாங்க. எல்லாரும் கல் குடித்தோம். ஒரு சிறப்பாக விழா நடந்தது. அதே ஒரு குற்றமாக இது பண்ணிவிட்டு பணியேறிங்களை தொடர்ந்து இந்த காரிமங்கலம் காவல்துறையின் பிடிச்சிட்டு சும்மா வழக்கு போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லா பணியேறிங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்க அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. இது தமிழ்நாடு அரசு கேட்கணும். எங்களுக்கு ஒரு உரிமையை மீட்டெடுக்கும் வகையில் நாங்கள் எதன்றோம், கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை என்று நாங்கள் இதன்றோம். அறவழி போராட்டத்துக்கு எதுவும் இல்லை, அறவழி போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்கிறோம். எங்களுக்கு எங்களோட உரிமையை மீட்டெடுக்க இந்த தமிழ்நாடு அரசு உதவணும்னு இதன்றோம். காரிமங்கலம் பகுதியில் நடக்கும் பரபரப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள ஜஸ்ட் நவ் காரிமங்கலம் சேனலை பாருங்க, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.